அனைவருக்கும் வணக்கம். குழந்தையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை திமுக எப்பொழுதுமே ரொம்ப கச்சிதமா செய்வாங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்றுல பல முறை அத மாதிரி துரோகத்தால தமிழ்நாட்டு மக்கள் முதுகுல குத்தி இருக்காங்க. ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னொரு குத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குப்பா அப்படின்னா, நேத்திக்கும் இன்னைக்கும்ங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு 20 இடங்கள்ல, மாதவனூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊரை சுத்தி ஒரு 20 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அந்த பணிகள், அதுக்கான கிணறுகள் அப்படிங்கிறது தோண்டுவதற்கான வேலை அப்படிங்கிறது ராட்சச இயந்திரங்களை வச்சு நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி வெளியில எந்த மீடியாவும் பேசல. தமிழ்நாட்டு அரசு தரப்புல இருந்தும் இன்னும் ஒரு அறிவிப்பு கூட வெளியில வரல. பட் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க, பொதுமக்கள் எல்லாருமே போயிட்டு இத நீங்க இங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி இருக்காங்க. பட் இது நாளைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அந்த பணிகள் அப்படிங்கிறது எப்பொழுதும் போல நடக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் போய் தடுத்து நிறுத்தினாங்களோ அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு மிரட்டல், இல்ல கைது கூட நடந்து அந்த பணி அப்படிங்கிறது நாளைக்கு நிக்க போறது கிடையாது, தொடர்ந்து நடக்க தான் போகுது. இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மத்திய அரசு சைட்ல இருந்து புதிய எண்ணெய் எடுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களுக்கு வந்து இத மாதிரி ஹைட்ரோ கார்பன் இத மாதிரி விஷயங்கள்லாம் பூமியில இருந்து எடுப்பதற்கான அந்த அனுமதி அப்படிங்கறத கொடுத்தாங்க. அதுல ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சது. ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சது. அதுக்கு ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு நிறுவனம் வந்து இத மாதிரி ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து சில அனுமதிகள் அப்படிங்கிறது வாங்க வேண்டியது இருக்கும். முக்கியமா மாநில சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து நாங்க இங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கான்னு செக் பண்ண போறோம், இல்ல அது இருக்கான்னு செக் பண்ண போறோம், இது இருக்கான்னு செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் உள்ள வருது அப்படின்னா இவங்க கிட்ட அந்த அனுமதி அப்படிங்கிறத முதல்ல வாங்கணும். சோ அதுக்காக இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2023 அக்டோபர் மாசம் வந்து இந்த மாநில சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு ஆணையத்துக்கிட்ட அவங்க வந்து இந்த அனுமதி கேட்டு அந்த கோரிக்கை அப்படிங்கிறத 2023 அக்டோபர் மாசம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து அந்த மனு அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது அந்த பெண்டிங்லேயே இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் 2025 மார்ச் 11ஆம் தேதி அதுக்கான அனுமதியை அந்த ஆணையம் ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு கொடுக்குது. நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 1403 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல நாங்க எடுக்க போறோம், அதுக்குள்ளதான் எங்களுடைய எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓஎன்ஜிசி அவங்களுடைய ரிசர்ச் எல்லாம் இதுதான் இங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கான அனுமதி அப்படிங்கிறதும் இந்த வருஷம் மார்ச் மாசம் 11ஆம் தேதி அந்த நிறுவனத்துக்கு கிடைக்குது. பட் இந்த விஷயம் வெளியில எங்கேயுமே பேசப்படல. ஏன்னா ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறாங்க, அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்து மட்டும் கிடையாதுங்க. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், முதற்கட்டமா ராமநாதபுரம் மாவட்டம் வருது. சோ அதுக்கான அனுமதி கிடைச்ச அந்த விஷயம் அப்படிங்கிறது வெளியில தெரியவே இல்லை. தெரிஞ்சதுன்னா பெரிய போராட்டமா வெடிக்கும். ஏற்கனவே பல உயிர்கள் எல்லாம் இத மாதிரி விஷயங்களுக்காக நம்ம கொடுத்திருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கோம், போராடி இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் ரொம்ப அமைதியா இருக்கு. பட் இந்த மாசம் 23ஆம் தேதி வந்து இந்த விஷயம் லைட்டா லீக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு வந்து இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. உடனடியா அரசியல் தலைவர்கள், விவசாயிகள், விவசாய சங்கத்தை சார்ந்தவங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க, இதுக்கு முன்னாடி ஹைட்ரோ கார்பன் இத மாதிரி விஷயங்களால பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறத இந்த விஷயத்துக்கு தெரிவிக்கிறாங்க. இதை உடனடியா தமிழ்நாடு அரசு வந்து ரத்து பண்ணணும், இந்த அனுமதி கொடுத்திருக்காங்கல்ல அந்த ஆணையம், அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறாங்க. உடனடியா ஆகஸ்ட் 24ஆம் தேதி தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சர், அவர் தான் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சரும், சோ அவர் வந்து என்ன ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னா, நாங்க இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த அனுமதியை நாங்க வந்து கேன்சல் பண்ணுவோம், அந்த ஆணையத்திட்ட பேசி இந்த அனுமதியை வந்து கேன்சல் பண்ணுவோம், இனிமே இங்க இது நடக்காது, இது முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆதரவா நீங்க இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து தொடங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி அவர் வந்து அறிக்கை அப்படிங்கறத வெளியிடுறாரு. அவர் சொல்லி 6-7 நாள் முழுசாகல. நேத்தி ஆகஸ்ட் 31ஆம் தேதியே அந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அந்த கிணறுகள் தோண்டுவதற்கான பணி அப்படிங்கிறத ஓஎன்ஜிசி நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்துல தொடங்கிட்டாங்க. 20 இடங்கள்ல அந்த ராட்சச இயந்திரங்கள்லாம் இருக்கும்ல, சோ அதை வச்சு தோண்டுவதற்கான பணி அப்படிங்கிறது, இந்த கிணறு தோண்டு பணி மட்டுமே 675 கோடி ரூபாய் செலவுல நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாருங்க. நேத்தி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கம், பொதுமக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அங்க போய் தற்காலிகமா இப்ப இதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா,
அரசு தரப்புல இருந்து நிதியமைச்சர் வந்து அவர் வந்து சிஎம் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது சிஎம் இதை தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிற அந்த இதுலதான் அவருடைய அறிக்கையே இருந்தது. அப்படிங்கிறப்போ முதலமைச்சரே அந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி சொல்றாரு இந்த விஷயம் நடக்காது, ஹைட்ரோ கார்பன் ராமநாதபுரம் மாவட்டத்துல எடுக்கிறது வாய்ப்பு கிடையாது, நாங்க அனுமதியை அந்த ரத்து பண்ண சொல்லுவோம் அந்த ஆணையத்துக்கிட்ட, இங்க எடுக்க முடியாது அப்படின்னு ஆகஸ்ட் 24ஆம் தேதி சொல்றாங்க. பட் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அந்த நிறுவனம் வந்து அங்க வந்து அவ்வளவு பணத்தை கொட்டி அதோட பணியை தொடங்குது அப்படின்னா யாருங்க இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் சொன்ன இந்த திமுக எப்பொழுதுமே குழந்தையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடும் அப்படின்னு. அங்க அந்த மாதிரி நிறுவனம், கார்பரேட் நிறுவனம், இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க வர நிறுவனத்துக்கிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு நீங்க எடுத்துக்கங்க நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க மக்கள் வந்து போராடுறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனமா நாங்க உள்ளவே விட மாட்டோம், அடிச்சு துரத்தும் அப்படின்னு மக்களையும் சமாதானப்படுத்துவாங்க. ஆனா கடைசி கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க கார்பரேட் ஜெயிக்கும். அந்த நிறுவனம் கிட்ட இவங்க வாங்கின பணத்துக்கு இவங்க என்ன செய்யணுமோ அதை முழுசா செஞ்சிருவாங்க. இப்ப எப்படி தூய்மை பணியாளர்களை வந்து இவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க, 13 நாள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா கடைசியில எந்த பக்கம் ஜெயிச்சுது? அரசு பக்கம் தானே ஜெயிச்சுது. ஆந்திராவை சேர்ந்த ராம்கி நிறுவனம் தானே ஜெயிச்சுது. இப்ப அவங்க சொன்னபடி அவங்களுடைய ராம்கி நிறுவனம் நினைச்சதும் தமிழ்நாடு அரசு நினைச்சதும் தான் இங்க நடக்குது. ராமநாதபுரத்துல அவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க, மீனவ மக்கள் இருக்காங்க. அவங்க முதுகுல போயிட்டு குத்தாம நேரடியா ஆமாங்க நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம், அவங்க எடுப்பாங்க தான், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டா ஒரு பிரச்சனை இல்லை, நீ அப்படி சொல்றியா நான் இப்படி செய்யறேன் அப்படின்ட்டு மக்கள் போயிடுவாங்க. ஆனா ஒரு பக்கம் இல்லவே இல்லை, நாங்க அனுமதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது. ஆனா அடுத்த 6வது நாளே உங்க அனுமதி இல்லாம, ஒரு மாநில அரசோட அனுமதி இல்லாமலா ஒரு நிறுவனம் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்த வந்து ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் நாங்க தோன்றோம் அப்படின்னு இறங்கிடுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. இவங்க சொல்லக்கூடிய லாஜிக் அப்படியே நினைச்சு பாருங்களேன். இவங்க அபிஷியலா சொல்லியிருக்காங்க, சொல்லல அதெல்லாம் வேற. ஆனா இவங்களுடைய அனுமதி இல்லாம, இவங்களுடைய பார்வை படாம ஒரு நிறுவனம் வந்து எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து ஒரு மாவட்டத்துல இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிட முடியுமா? முடியவே முடியாது இல்ல, சாத்தியமே கிடையாது இல்ல. அதை நீங்க நேரடியா ஒத்துக்கலாம். ஆமாங்க நாங்க இசைவு காட்டிட்டோம் ONGC நிறுவனத்துக்கு, அவங்க எடுப்பாங்க தான் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் டைரக்டா டிக்ளேர் பண்ணிட்டு இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா இந்த பக்கம் மக்களை வச்சு நாங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆதரவா நிக்கிறோம், அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடுறோம் பாருங்க, அறிக்கையெல்லாம் வெளியிடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை திமுக இங்க பண்ணுது. இன்னொரு பக்கம் அந்த நிறுவனத்துக்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்மளால இதுல புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசுக்கு தெரியாம இந்த அனுமதி அப்படிங்கிறது அந்த ஆணையம் அந்த ONGC நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காதுங்க. அரசுக்கு தெரியாம எப்படி ஒரு மாநில அரசோட ஒரு ஆணையம் வந்து கொடுக்கும்? அப்படி ஒரு ஆணையம் அரசுக்கே தெரியாம, ஸ்டாலினுக்கே தெரியாம கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கே தெரியாம ஒரு ஆணையம் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து அதோட அனுமதியை கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இல்ல. சோ இந்த கேள்விகள் நம்ம அப்படியே பொருத்தி பார்த்தோம் அப்படின்னாவே புரிஞ்சிக்க முடியும். இது திட்டமிட்டு நடக்குது. நம்ம கிட்ட இவங்க வந்து ரொம்ப அற்புதமா எப்பொழுதுமே அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப திமுக பக்காவா பண்ணி எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி நடிப்பாங்க. சோ அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பட் நாளைக்கு என்ன நடக்குது, இந்த ஹைட்ரோ கார்பன் அந்த கிணறுகள் தோண்டுவதற்கான பணி இப்போ இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குல்ல, இது நாளைக்கும் நிறுத்தி வைக்கப்படுமா, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா திமுக தரப்புல இருந்து இந்நேரம் ஒரு பெரிய பதில், இதுக்கான பதில் அப்படிங்கறது ரெடி பண்ணியிருப்பாங்க. முதலமைச்சர் அவர்கள் வேற நம்ம மாநிலத்துல இல்ல அப்படிங்கிறதுனால, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு அமைச்சர் ஒரு பெரிய உருட்டா தூக்கிட்டு வந்து மீடியா முன்னாடி உருட்டுவதற்கு இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்துல தயாரா இருப்பாங்க. அது இன்னைக்கு இரவே கூட இல்ல நாளைக்கு காலையில கூட அந்த உருட்டு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே உருட்டி விடப்படலாம். என்ன உருட்டுறாங்க, என்ன இதுல நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடந்தாலும் இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்துல அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்மளால என்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ, என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ணதான் போறோம். நம்ம சேனல் சைட்ல இருந்து பேசதான் போறோம். என்ன நடந்தாலும் அது சம்பந்தமா என்ன நடந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து அதை மாதிரி ஷேர் பண்றேன். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.